இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துர்காவோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு நீதானம்மா. இப்போ டூர் போறீங்கல்ல, அப்போ சமயம் பார்த்து துர்கா கிட்ட நான் சொன்ன விஷயத்த சொல்லி எப்படியாவது அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருமா. என்னம்மா யோசிக்கிற? உன்னால நினைச்ச முடியுமா? நீ சொன்னா கண்டிப்பா துர்கா கேப்பா. அதுவும் இல்லாம அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேடி வந்திருக்கு. அத உதறி தள்ள எனக்கு மனசு வரலம்மா. இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. துர்கா டூர்ல ஏன் கூட தான் இருப்பா. நீங்க சொன்ன மாதிரி நான் சமயம் பார்த்து அவகிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா. நீங்க நினைச்ச மாதிரி சந்துரு துர்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. ரொம்ப நன்றிமா. அப்பா, இந்தாங்க கூல் ட்ரிங்க்ஸ், இந்தாங்க சேஞ்ச். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிப்பா, நாங்க புறப்படுறோம். நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க கவலைப்படாம சந்தோஷமா இருங்க. சரி மாடி. வரேன்ப்பா. பாய்ப்பா. பாய். இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்ல? உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் எதுவும் இல்ல துர்கா. டூருக்கு போன முதல் நாள் எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இருந்தோம். அப்ப எப்படி இத பேச முடியும்? அதான் அப்ப எதுவும் சொல்ல வேண்டாம், அடுத்த நாள் சொல்லிக்கலான்னு இருந்தேன். ஆனா அன்னைக்கு சாயங்காலமே என் அம்மாக்கு உடம்பு முடியல, உடனே கிளம்பி வான்னு போன் வந்ததால நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே ஊருக்கே போனேன். ஆமா. அதுக்கப்புறம் இப்பதான் உன்னை நான் நேர்ல பாக்குறேன். இதுக்கிடையில உனக்கும் சந்திரக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்ப கூட துர்கா ஏன் நம்மள கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் டிவிலையும் சோசியல் மீடியாலையும் உன் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் மொத்தமா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆமா துர்கா, என்னதான் நடந்தது? ஏன் இவ்ளோ குழப்பம்? சந்துரு எங்க? சந்துருக்கு என்ன ஆச்சு? உன்னை பார்த்தா என் குழப்பம் தீரும், என் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும்னு நம்பி வந்தேன். ஆனா நீ இன்னும் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்ட. சாரி துர்கா, எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னேன், அவ்வளவுதான். சந்திரக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லையேடி. இப்ப எனக்கு எல்லா ஆதாரமும் எனக்கு எதிராவே இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல பிரியா. உன்னை நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. சரி பிரியா, உன்னை பார்த்து பேசுனது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. என் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீ ஆயிட்டு மறுபடியும் மீட் பண்ணுவோம். சரி துர்கா, உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா ஒரு ஃபோன் பண்ணு, நான் வந்து நிப்பேன். தேங்க்ஸ், நான் வரேன். ஏய், அடி பாவி, என் மகனோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதானே. இப்போ கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? கட்டின புருஷனையே கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? டாக்டர், ஏய், சீக்கிரம் வாங்க. வேண்டாம், இது பாரு, சொல்றது கேளு. வேண்டாம். என்ன பண்ண? வேண்டாம். பாருங்களே. ஏய் ஏய் ஏய், பாருங்க. வேண்டாம். சொன்னா கேளுங்க. தப்பு பண்றீங்க. வேண்டாம், சொல்றது கேளு. ஏங்க, ஏய், ஏங்க வந்துருங்க. ஏங்க, ஏய், ஓடாத. இல்ல. ஏய், கிட்ட வராதீங்க. ஏய், வராதீங்க. ஏய், 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 ஏய். உண்மையை சொல்ல போனா நடந்த சம்பவத்தை நினைச்சு துர்கா எப்படி எல்லாம் வேதனைப்பட்டிருப்பா. அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அதை நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியுது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா அது சம்பந்தப்பட்ட துர்காவால மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி நேரத்துல நம்மளாம் துர்காவுக்கு துணையா சப்போர்ட்டா இருந்தா தானே துர்காவால மைண்ட் ஃப்ரீயா எதையும் யோசிச்சு செய்ய முடியும். அதை விட்டுட்டு ஊர்ல இருக்கவங்க மாதிரியே நாமளும் தப்பா பேசிட்டு இருந்தா துர்காவால தாங்க முடியுமா? அவன் நொந்து போயிட மாட்டாளா? அவளால எப்படி ஆக்டிவா செயல்பட முடியும்? அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க துர்காவை. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, துர்கா மேல எந்த தப்புமே இல்ல.
அதுக்காக அந்த வீடியோ பொய்ன்னு நான் சொல்ல வரல. ஆனா அது எப்படி வந்துச்சுங்கிற கேள்விதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. அதை வச்சுட்டு நம்ம துர்கா மேல பழி போடுறது முறையில இல்ல. என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்க இஷ்டம். நீங்க எனக்காக பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா. ஆ, நான் காஃபி போட்டுட்டு வரேன் துர்கா. இல்ல வேண்டாம், கொஞ்ச நேரம் போகட்டும், நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். நாங்க இருக்கோம் துர்கா, உனக்கு நீ தைரியமா இரு. மேடம், சந்துருவை யாரோ கொலை பண்ண பார்த்ததா எனக்கு ஃபோன் பண்ணீங்களே, என்னாச்சு? ஏண்டி உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா பண்றதையும் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி கேள்வி கேட்ப. ஹலோ, என்ன இப்படி பேசுறீங்க? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா என் மகனை கொலை பண்ண கத்தியோட வந்து தப்பிச்சு போயிட்டு இப்ப வந்து ஒண்ணு தெரியாத மாதிரி கேக்குற? ஹலோ, என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? உங்க பையனோட நிலைமையை பார்த்துதான் நான் உங்களை சும்மா விடுறேன். என்னடி ரொம்ப ஓவரா தான் சீன் போடுற? என் மகன் மேல காரை ஏத்தி கொல்ல பார்த்த, அது நடக்காம போனதுனால இப்ப ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவனை கொலை பண்ண பாக்குற. நல்ல வேளை நாங்க வந்ததுனால என் மகன் உயிர் தப்பிச்சது. இங்க பாருங்க, என் மேல இருக்கிற வெறுப்புல சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. எங்க பையனை கொலை பண்ண வந்து எங்க கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டு தப்பிச்சு ஓடி போனதும் இல்லாம திரும்ப வந்து தைரியமா எங்க முன்னாடியே நின்னு பேசிட்டு இருக்கியே, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும்? எல்லாம் பதவி அதிகாரத்துல இருக்கிற திமிரு. நம்மளால இவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற ஆணவம். சார், என்ன சார் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க சார். மிஸ்டர் கருணாகரன், என்ன நடக்குதுங்க? சந்துருவை யாரோ கொலை பண்ண பார்த்தாங்கன்னு தானே நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க. ஆனா இவங்க என்னமோ நான் தான் சந்துருவை கொலை பண்றதுக்கு நேர்ல வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்களை மிரட்டி இங்க இருந்து தப்பிச்சு போனீங்கல்ல? நோ, இத நான் நம்ப மாட்டேன். நான் கூட இவங்க சொன்னதை முதல்ல நம்பல மேடம். ஆனா நீங்க கையில கத்தியோட வந்துட்டு போனதுக்கு ஆதாரம் இருக்கு மேடம். என்ன ஆதாரம்? சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நீங்க வந்துட்டு போனது ரெக்கார்ட் ஆயிருக்கு மேடம். எங்க அந்த ஃபுட்டேஜ் காட்டுங்க. வாங்க மேடம், வாங்க. எங்க வாங்க. இப்ப ரீசெண்டா எனக்கு வணக்கம் ஃபுட்டேஜ் காட்டுனீங்கல்ல, அது ஆமா சார். அப்படியே மேடத்தை கிட்ட காட்டுங்க. இதோ காட்டுறேன் சார்.